ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு மினி vlog தான் பார்க்க போகிறோம். என்ன மினி vlogனா, இன்றைக்கி நான் வீட்டுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க சந்தையில் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு வாங்க பார்க்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டு பக்கத்தில் சந்தை போடுவாங்களா, நீங்கள் வாங்குவீங்களா, எவ்வளோக்கு வாங்குவீங்கன்னு சொல்லுங்கள். இங்கே ஒரு பாக்கெட்டில் செவ்வந்தி பூ ரோஜா பூ சேர்ந்து 20 ரூபாய்க்கு விற்றாங்க. அது வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் கீரை ஒரு கட்டு 10 ரூபாய்ன்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த கீரை பருப்புலாம் போட்டால் நல்லாயிருக்கும். இந்த கீரை சிறுகீரைன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன கீரைன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள். அடுத்து மக்காச்சோளம் பேபிகார்ன் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது 3 20 ரூபாய்ன்னு வாங்கிட்டு வந்தேன். இங்கே எல்லாம் கூறுக்காய் தான் விற்பாங்க. உங்கள் கூரில் எல்லாமே 20 ரூபா தான். அதில் தான் நான் வாங்கிட்டு வந்தேன். இது வாழைக்காயும் 3 காய் 20 ரூபா. அப்புறம் லெமன் 5 லெமன் 20 ரூபாய்ன்னு விற்றாங்க. அதுவும் வாங்கிட்டு வந்திருக்கேன். லெமன் நமக்கு நல்லா யூஸ் ஆகும். ஜூஸு போட்டுக்கலாம், லெமன் சாப்பாடெலாம் செஞ்சுக்கலாம். அதனால் லெமனும் வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் தக்காளி வெங்காயம் அதெல்லாம் 2 வீக்ஸ் ஒன்ஸ் தான் வாங்குவேன், பூண்டெல்லாம். அதனால் இப்போ நான் வாங்கிட்டு வரல. போன வீக்கே நான் வாங்கிட்டேன், லாஸ்ட் வீக்கு. அதனால் இப்போ நான் தேவையான காய்கறிகள் மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட் வீக் தான் நான் வாங்குவேன். நெக்ஸ்ட்டு கத்திரிக்காய் ஒரு கூறு 20 ரூபாய்ன்னு விற்றாங்க. அதுவும் வாங்கிட்டு வந்திருக்கேன். கத்திரிக்காய் புளிக்குழம்பு அந்த மாதிரி வச்சுக்கலான்ட்டு அதையும் வாங்கிட்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட்டு இஞ்சி ஒரு தட்டு 20 ரூபாய்ன்னு விற்றாங்க. அதுவும் வாங்கிட்டு வந்திருக்கேன் 20 ரூபாய்ன்னு. உங்கள் ஊர்லெலாம் என்னென்ன ரேட்டில் கூறு வச்சு விற்பாங்கன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி கூறுக்காய்கள்லாம் வாங்கறதுக்கு நான் சங்கடப்பட மாட்டேன். ஏன்னா இதுவும் விவசாயிகள்லாம் தோட்டத்தில் விளைச்சி தான் கொண்டாந்து கொடுக்குறாங்க. அதனால் நம்ம சங்கடப்படாமல் வாங்கிக்கணும். அவங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஊர்லேயே இந்த மாதிரி சந்தையெல்லாம் போடுவாங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்ன கிழமை சந்தை போடுவாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் அவரைக்காய் ரொம்ப நாள் ஆகுது செஞ்சேன். அதனால் அவரைக்காயும் வாங்கினேன். ஒரு கூறு 20 ரூபாய்ன்னு கொடுத்தாங்க. இதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு மட்டும் வாங்கினேன் 20 ரூபாய்ன்னு. நான் மொத்தம் 170 ரூபாய்க்கு காயெல்லாம் வாங்கியிருக்கேன். நீங்கள் 1 வீக்குக்கு எவ்வளோ செலவு பண்ணுவீங்க வெஜிடபிள்ஸுக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.